நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரைக்கு 2 மாதங்களாக வழங்காத நிலுவைத் தொகையை வழங்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தென்னை விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தென்னை விவசாயத்தை பிரதானமாக கொண்ட கோவை மாவட்டத்தில் அதிக அளவில் தென்னை விவசாயிகள் கொப்பரை உற்பத்தி செய்கின்றனர். விவசாயிகளிடமிருந்து மத்திய அரசின் நேபாள் நிறுவனம் மூலம் 11,584.45 மெட்ரிக் டன் கொப்பரையை 8,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக சுமார் 60 கோடி ரூபாய் மேல் விவசாயிகளுக்கு பணம் தராமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கொப்பரை உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் கொள்முதல் செய்த கொப்பரைக்கு தொகை வழங்காததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் இன்று நூற்றுக்கணக்கான தென்னை விவசாயிகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யா விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரைக்கு கடந்த 2 மாதங்களாக பணம் வராததால் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றோம். நேபட் நிறுவனம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள கொப்பரையை வெளிச்சந்தையில் குறைந்த விலைக்கு விற்க முயல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி விற்பனை செய்தால் ஏற்கனவே 9 ரூபாய்க்கு விற்பனையாகும் தேங்காய் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் அவலம் ஏற்படும். ஏற்கனவே தென்னை விலைவீழ்ச்சி போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தென்னை விவசாயம் அகல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.